ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறுகடிக்க ஆசை இன்னைக்கான எபிசோடு என்னென்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முத்துமினா யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முருகன் மாதிரி பழம்லாம் வாங்கிட்டு வந்துட்டு வாசலில் வந்து நிற்கிறான். சரி நம்ம உள்ளே போகலாம் அப்படின்ட்டு வலது கால் எடுத்து வச்சு உள்ளே வரான். அதுக்கப்புறம் மேலே போயிட்டு அந்த மாதிரி அங்கே அவங்க அப்பா உட்காந்துட்ருக்காங்கன்னு நினச்சிட்டு அங்கே போயிட்டு பேசும்போது இந்த மாதிரி உங்கள் பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க, நான் நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்கிறான். யார் எனக்கு எதாவது பொண்ணா, நீ வீடு மாதிரி வந்துட்டப்பா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இல்லை உங்கள் பொண்ணு தான், நீங்கள் யார், அவங்க பிரதரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் முருகன் இந்த மாதிரி கேட்குறான். ரவி சொல்கிறான், நீங்கள் வீடு மாதிரி வந்துட்டீங்க, புரோக்கர்னு நினச்சிட்டிங்களா நீங்கள், இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா முத்து மேலே வரான். அண்ணா நீங்களா, இது உங்கள் வீடா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீ என்னடா எங்கே பண்ணுற அப்படின்ட்டு. அப்புறம் மீனை வர, நீ இங்கே எங்கடா வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கேட்குறான். ஏங்க உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தாலும் ஒருத்தன் என் பின்னாடி சுற்றலான்னு, அது இவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட சொல்கிறா மீனா. அதெல்லாம் ஷாக்காக பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா டேய் நீ எங்கே வந்திருக்க தெரியுமாடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கப்புறமா இவன் என் பொண்டாட்டிடா, கழுத்தில் பாடுறா தாலி இருக்குது, நெத்தியில் பாடுறா குங்குமம் இருக்குது, ஏன்டா அதை மட்டும் பார்க்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காக சொல்கிறான். அதுக்கப்புறம் சாரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவன் முருகன் வந்து முத்து காலில் விழுந்துட்டு அதோடு முடிச்சிடுறாங்க. இந்த இந்த லவ் வந்து இதோட முடிஞ்சிடுது. அதுக்கப்புறமா எல்லாம் கிண்டல் பண்ணி பேசிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்ருதி வந்து இந்த மாதிரி உங்களுக்கும் லவ்லாம் ப்ரப்போஸ்லாம் வர மாதிரி ஹார்ட் போடுற மாதிரி நம்ம வீடியோ எடுத்தால அதுக்காக கீழே போட்டிருக்காங்க, கமெண்ட்லாம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. விஜய் அப்போ வந்துடுறா. நீங்கள் 2 பேரும் எப்போ ஒன்று சேர்ந்தீங்க அப்படின்ட்டு கேட்குறான். இப்போ தான் சேர்ந்தோம் நாங்கள் 2 பேரும், அவங்க சாரி சொன்னாங்க அதில் நான் பேசிட்டேன், நீங்கள் கூட இப்போது அவங்க தம்பி கேஸில் அப்படி தானே சாரி சொன்னோடனே பேசிட்டீங்கல்ல அந்த மாதிரி தான் அப்படின்னு சொன்னோடனே வாயை மூடிட்டு போயிடுறா அவன். அதுக்கப்புறமா முத்து மாடியில் உட்காந்துட்ருக்கான். மீனா போயிட்டு இந்த மாதிரி என்ன வேலை பார்த்துருக்கீங்க, இதே மாமா சொன்ன மாதிரி வேறு ஏதாவது கல்யாணம் ஆன பொண்ணாக இருந்தால் என்ன ப்ராப்ளம் இருந்திருக்கும், நீங்கள் ஏன் முன்னாடி இதெல்லாம் கேட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணல, இதே நானாக இருக்கவே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டேன், அவனும் போயிட்டான் உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கவே அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறா. பரவாயில்ல நானும் சின்ன பொண்ணாக தான் இருக்குது, அதனால தான் என் பின்னாடி வரான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கிண்டல் பண்ணுறா. அப்புறம் முத்து சுற்றி பார்க்குறான் மீனாவை. இந்த மாதிரி நானும் ஃபோட்டோ எடுத்து ஒரு வேலை போட்டால் எனக்கும் நிறைய பேர் வருவாங்க போல் அப்படின்னு சொன்ன உடனே மீனாவுக்கு வந்து கோவம் வந்துடுச்சு. அப்படியான்னு சொல்லி எல்லாம் ஓடி விளையாடுறாங்க 2 பேரும். அப்படியே ஓடிட்டு கீழே வந்தாங்க. அப்புறம் ரோகிணி மனோஜு வீட்டுக்கு வராங்க. இந்த மாதிரி எனக்கு ஒரு சக்ஸஸ் கிடச்சிருக்கு, இந்த மாதிரி சந்தோஷ் சார் வந்து 10 லட்ச ரூபா அட்வான்ஸ் எனக்கு கொடுத்துருக்காங்க, நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நீ தெரியும் மனோஜ், நீ நல்லா வருவேன்னு எனக்கு தெரியும், நீ தான் என் பேரை காப்பாற்றுவ அப்படின்னு விஜயா வந்து மனோஜ் நல்லா தூக்கி வச்சுட்டு சொல்கிறா. அப்போ வந்து ரவியும், நீயும் நல்லா வருவ ரவி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி இன்னையோட எபிசோடு இப்படி தான் முடிக்கிறாங்க. தேங்க்யூ. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், டாட்டா.